வளர்மதி? நடராஜ் விஷயமா ஏதோ ஒரு இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொன்னியே, பேசுனியா? உமா முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு. ஒரு கல்யாணம் காட்சின்னு நடந்தா அவ சந்தோஷப்படுவாள்ல. அட அதை விட ஈஸ்வரி, அந்த இடம் எல்லாம் ஒத்து வராது. ஒத்து வராதுன்னா அவங்களுக்கா? ஏன் வளர்மதி மறைக்கிற? என் ஜாதி என்ன, கொலை என்னன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? இல்ல உமா, அவங்க நாம முதல்ல பொண்ணு பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் தூரத்து உறவு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் தயங்குனாங்க. அதனால பெருசா கண்டுக்கல. இப்ப என்ன, அந்த இடம் இல்லைன்னா 1000 இடம் இருக்கு. ஒரு இடம் கிடைச்சா போதும் வளர்மதி. ஏன் அத்தா பேசாம மணப்பெண் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம்ல? எல்லாம் கொடுத்தாச்சுப்பா, பொண்ணும் அமையல. முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடு ஈஸ்வரி. லக்ஷ்மி, இந்தாங்கம்மா. இந்தப்பா. சரி உமா, நாங்க கிளம்புறோம். ஏண்டி அதுக்குள்ள இருந்துட்டு போயே? இல்லத்த, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி கண்ணா, டாக்டரை பார்த்து முதல்ல இவன் கைக்கு மருந்து போடு. சரி, வரோம் வரோம் வளர். வரத்த, வரேங்க. கொமட்டுதுமா. யாரு வேணா நினைச்சு அவங்க சொத்தை அடையணும்னு நினைச்சோமோ, இன்னைக்கு அவங்க கையாலே சாப்பிட்டு விஷயம் பார்த்து இது வரைக்கும் என்னாச்சுடா? ஒண்ணும் நடக்கலையே. அடக்கி வாசிக்கணும் கண்ணா. ஆனா குமுறல் சத்தம் காதை கிழிக்கணும். பாத்துக்கிட்டே இரு, இது எப்படி வேலை செய்யுதுன்னு. எவ்வளவு சீக்கிரம் சாதிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் சாதிக்கணுமா? நம்ம லட்சியமே அதுதானடா. வா. லக்ஷ்மி, அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சுங்கம்மா. பரவாயில்லையே உமா, கண்ண மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டான். எனக்கு ஈஸ்வரியோட மனசு தெரியும் வளர்மதி. அம்மா. யாரு? நீங்க? அம்மா, அன்னைக்கு கோயில்ல இலவச திருமணம்னு ஐயா கிட்ட டொனேஷன் கேட்டு வந்தமே. ஓ, வாங்க உட்காருங்க. அம்மா பரவாயில்லம்மா, பத்திரிக்கை அடிச்சோம், அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தோம். கொடுங்க. இந்தாங்கம்மா. என்னங்க இது? எங்க பேரெல்லாம் எதுக்கு போட்டீங்க? இருக்கட்டும்மா, பணத்துக்கு எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சிருக்கணும். ஆனா ஐயா ஒருத்தரே எல்லாம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்க பேரை போடாம எப்படிம்மா? ஐயாவும் நீங்களும் முன்னாடி நின்னு சிறப்பிச்சு கொடுக்கணுமா? பத்திரிக்கை அழகா இருக்கு. சரிங்க, கண்டிப்பா வரோம். அப்ப நாங்க வரோம். வரங்கம்மா. அட கொஞ்சம் இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இருங்க. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. ஐயாவும் நீங்களும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரோம். வரங்கம்மா. வரோம். உமா, என்னடி, என்னாச்சு? கோரிக்கை கல்யாணம் நடக்குது. ஆனா என் மகனுக்கு என்ன உமா நீ? இல்ல வளர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊரே பார்க்க சீரு சிறப்புமா கல்யாணம் நடக்கும். நீயே பாரு, பாப்ப. கிருஷ்ணா, போதுண்டா, விடு, நான் ஓட்டுறேன். ஏண்டா வண்டியை நான் சரியா ஓட்டலையா? அதுக்கு இல்ல கிருஷ்ணா. டேய்,
லாரியை ஓட்டுனதுல இருந்து இன்னைக்கு வண்டியை ஓட்டுற வரைக்கும் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்ற. அதுக்கு இல்ல கிருஷ்ணா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா நினைப்பாங்க? முதலாளி கார் ஓட்டுறாரு, வேலை பாக்குறவன் உட்கார்ந்துட்டு வரான்னு சொல்ல மாட்டாங்களா? அப்பா, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வரியா? பாக்குறவங்களுக்கு வேணா நான் முதலாளியா தெரியலாம், ஆனா உனக்கு நான் முதலாளி இல்ல. அதை புரிஞ்சுக்க. முதலாளியா முதலாளி. சரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு கண்ணன் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டானா? என்னடா சொல்ற? ஏன்டா இவ்வளவு ஷாக் ஆகுற? பின்ன அந்த ரவுடி பையன் வந்து மன்னிப்பு கேட்டான்னு சொல்ற? டேய், என்னடா அது? பெத்த பையனை போய் ரவுடி இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. டேய், நீ கண்ணனை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கடா. அதான் உன் கண்ணுக்கு அவன் தப்பாவே தெரியறான். ஆனா ஈஸ்வரி அப்படி கிடையாது. அவன் மாறிடுவான்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கு. அதான் புத்திமதி சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. பாவண்டா, அவன் எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? தப்பு செய்யறவன் என்னைக்குமே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான்டா. ஏதோ ஒரு நாளைக்கு அதை அவன் உணர்வான். அதை நீ புரிஞ்சுக்க. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்டா. என்னடா அப்படி பாக்குற? இல்ல, தப்பு பண்ணவன் என்னைக்குமே தப்பாவே பண்ண மாட்டான்னு சொன்னியே, இது பிரபாவுக்கும் பொருந்தம்ல? டேய், அவன் பேர் சொன்னவன முகத்தை சுருக்குற. அவன் உன் புள்ளடா. அத நினைச்சாதான் எனக்கு கேவலமா இருக்கு. கிருஷ்ணா, என் மக மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை நம்ம நண்ப மகன்தான்னு காட்டுற கரிசனத்துல ஒரு துளியாவது நீ பிரபாகரனுக்கு காட்டியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கண்டா பிரபாகர தங்கன்னு. உரசி பார்த்தா தாண்டா தெரியும். இல்ல கிருஷ்ணா, பிரபா விஷயத்துல நீ தான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னடா ஐயாவு, ரோடுக்கு நடுவில் இப்படி கல்ல போட்டு வச்சிருக்காங்க? சரி, எடு. என்னங்க முதலாளி, கார் நின்னுடுச்சா? அப்போ இது உன் வேலையா? யோ, இன்னும் வேலையே ஆரம்பிக்கலையா? அதுக்குள்ள துள்ளுற? கிருஷ்ணா, நீ வண்டியில ஏறு கிருஷ்ணா. ஐயாவே, கை இருக்கணுமா வேணாமா? உன் பிரச்சனை என்ன தம்பி? நீதான் என் பிரச்சனை. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஏய், யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசின மண்டைய பொளந்துடுவேன். பேசாம இரு. உனக்கு என்ன வேணும்? அன்னைக்கு கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அதை மொத்தமா திருப்பி கொடுத்துட்டு போவதா இத்தனை பேர் வந்திருக்கோம். என் மேல கை வச்சுட்டா சும்மா விட்டுருவோமா? கம்பெனில ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு கேட்கணுங்க. அதை விட்டுட்டு என் மேல சட்டுன்னு கையை வச்சுட்டீங்க. இது எங்க ஏரியா. நீ என்னைக்கு இருந்தாலும் இந்த ஏரியாக்குள்ள வரும்னு தான் என் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா மாட்டினேன். வேணாண்டா, பிரச்சனைய பெருசு பண்ணிடாத. யோ, என்னையா பெருசு பண்ணாத? யோ, அன்னைக்கு சட்டுன்னு என் மேல கை வச்சல,
இப்ப நான் உன் மேல கையை வச்சா நீ என்னையா பண்ணுவ? ஓகேடா மச்சான், பைடா, பை. மச்சான் பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. இவங்களை போட்டாதான் வலிக்கு வருவானுங்க போல. இருடா, விட்டுருவா போறோம். இவங்களை பிரிச்சு மேஞ்சிட மாட்டோம். யோ, இப்போ உன் மேல கையை வைக்கிறியா? எவன் வருவான்னு பார்த்துருவான். அப்பா நீ வா கிருஷ்ணா. அடிங்கடா. நீ வாடா கிருஷ்ணா. வா கிருஷ்ணா. சொல்றத கேளு. நீ முதல்ல கார்ல ஏறு. உட்கார் கிருஷ்ணா. என்ன உமா, இன்னும் நீ அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி? நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவுமே நடக்காது. உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் தானா எல்லாத்துக்கும் வழி அமைச்சு கொடுப்பான். நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதே. உமா, உனக்கு நல்லது நடக்கலன்னா இந்த ஊர் உலகத்துல யாருக்கு நல்லது நடக்கும் சொல்லு? எதையும் நினைச்சு கவலைப்படாத உமா. வா. ஆமா சாமி, எங்க காலத்துல நாங்க விருப்பப்பட்டு கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம். எங்க விருப்பத்துக்கு நாங்க பண்ணிக்கிட்டோம். ஆனா அது இப்ப எங்க குழந்தைங்க வாழ்க்கையை பாதிக்குது சாமி. குழந்தைங்க விருப்பம் தான் எங்க விருப்பமும் சாமி. அவங்க யார விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா அப்படி எதுவுமே அமைய மாட்டேங்குதே. சம்பந்தம் பேசலான்னு சொல்லிட்டு இவ வீட்டு பக்கம் போனா என் ஜாதியை காட்டி மறுத்துடுறாங்க, எங்க பக்கம் போனா அவ ஜாதியை காட்டி மறுத்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமி. இந்த பிரச்சனையை சமாளிக்க நீங்க தான் சாமி ஏதாவது ஒரு வழி சொல்லணும். ஒரு சின்ன பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பரிகாரம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கா. சரிங்க சார். வணக்கம்மா. அது ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் சாமி கிட்ட பேசினது என் காதுல விழுந்தது. உங்க மனசுல என்ன தவிப்பு இருக்கோ அதேதான் எனக்கும். நானும் என் பிள்ளைங்களுக்கு வரன் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் என் பிள்ளைங்களுக்கும். என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரரும் மனசுக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உமானா இருவளர். உங்களுக்காவது சாதி என்ன கொலை என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அகதிய இங்க வந்தவ. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்களை பெத்து சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. போற இடம்லாம் என்னோட பூர்வீகத்தை கேட்டு என்ன சங்கடமாக்கிடுறாங்க. யோசிச்சு பார்த்தா நீங்களும் அந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சரின்னு சொன்னா நானே உங்க கூட சம்மந்தம் வச்சுக்கிறேன். எனக்கு 4 பசங்க. நீங்க வசதி வாய்ப்பை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா இல்ல மகளா அனுப்பி வச்சா போதும். நீங்களும் சாதி பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
எங்க வீட்ல வசதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. நீங்க சரின்னு சொன்னா இங்க இப்பவே சாமி முன்னாடியே பேசிக்கலாம். என்னம்மா, என்ன சொல்றீங்க? என்ன உமா நீ? அவங்க ஏதோ... நீ சும்மா இரு வளர்மதி. நாம முதல்ல ஒரு இடத்துக்கு பொண்ணு கேட்டு போய் பட்ட அவமானம் எல்லாம் பத்தாதா? இவங்களுக்கு அதுக்கும் மேல இருந்திருக்கும்ல. ஏன் கவலை மாதிரி தானே இவங்களுக்கும் இருக்கும். இப்ப என்ன அமைஞ்சா முடிச்சிடலாமே. அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. எங்கேயும் நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு தெரியுதுமா. என்னம்மா, என்ன சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க தவிச்சு பேசுறதுலயே உங்களோட வருத்தம் தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எங்களுக்கு இருக்கிறது 2 ஆம்பளை பசங்க. அப்படியா? உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய இடமா தெரியுது. அதுக்கு மேல எதையும் மறைக்காம சட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப வருத்தமா இருக்குமா? எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு. எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஆம்பளை பசங்க தான் பிறப்பாங்க போல. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க விஷயத்தை கேட்டதும் சட்டுன்னு மனசுல இருந்ததெல்லாம் யோசிக்காம கொட்டிட்டேன். மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னம்மா நீங்க? எங்களை மாதிரி நீங்களும் மனசுல காயப்பட போய் தானே சட்டுன்னு பேசுனீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா. உமா வா. வரேன். சரி வாங்கம்மா. வாங்க. என்ன உமா நீ பாட்டுக்கும் என்ன ஏதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? என் மனசு தவிக்கிற தவிப்பு உனக்கு தெரியாதா? ஏய், என்னடி நீ? அதான் சாமி, ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம். சரி. சனி பெயர்ச்சி முடிஞ்ச உடனே வரணும் அமையும்னு சொன்னாரு. சரி. அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. இருந்தாலும் மனசு சஞ்சலமா இருக்கு சாமி. அதான் பூ போட்டு சாமி கிட்ட ஒரு நல்ல வாக்கு வாங்கலான்னு வந்தோம். பேஷா பாத்துடலாமே. சாமி, ஒரு பொட்டலத்துல விபூதியும் ஒரு பொட்டலத்துல குங்குமமும் சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வாங்க. குங்குமம் வந்தா நல்லது நடக்கும் நாங்க நினைச்சுக்கிறோம் சாமி. பேஷா பண்ணிடலாம். கொஞ்சம் இருங்க, வரேன். சரி சுவாமி. வா உமா, முதல்ல பிரகாரத்தை சுத்தி முடிச்சிருவோம். வா. சர்வாபிஷ்டபல சித்திரஸ்து. இந்தாங்கோ. இத நாங்க எடுக்கிறத விட வேற யாராவது எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சாமி. ஆமாங்க. கொஞ்சம் இருங்க சாமி, யாராவது வர்றாங்களான்னு பாப்போம். அந்த அம்மா வராங்க. அம்மா. அம்மா, சுவாமியை வேண்டிக்கிட்டு இது 2ல 1 எடுங்கம்மா. நீங்களே பிரிச்சிருங்கம்மா. குங்குமம். ரொம்ப சந்தோஷமா. கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் எல்லாமே நல்லதா நடக்கும். மனசை தளர விடாதீங்க. நாங்க வரோம்மா. வரம்மா. சாமி, என்ன மன்னிச்சிரு. இது நான் தெரிஞ்சு செஞ்ச தப்பு. அவங்க வேண்டுதலை நிறைவேத்தி வை. அவங்களும் என்ன போல ஒரு குடும்பம். தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? தப்பு கிப்புன்னு வேண்டிக்கிட்டு. ஆமா வளர்மதி, குங்குமம் கட்டின பொட்டலம் இதுதான் தெரிஞ்சுதான் எடுத்து கொடுத்தேன். பொதுவா பார்க்காம தான் எடுத்து கொடுக்கணும். நான் குங்குமம் வச்ச பொட்டலும் எதுன்னு பார்த்துதான் எடுத்து கொடுத்தேன். என்ன சொல்ற உமா? ஆமா, அதுல ஐயரோட விரல்ல ஒட்டின குங்குமம் பேப்பர்ல லேசா ஒட்டி இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் எடுத்து கொடுத்தேன். அவங்க வேண்டுதல் பலிக்கணும்னு நினைச்சது நடக்கணும்ல. தெரியாம நான் மாத்தி எடுத்து கொடுத்துட்டா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதனாலதான் நான் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்ப சொல்றேன் உமா, யாரு மனசு நோக கூடாதுன்னு நினைச்சு அவங்களுக்காக வேண்டிக்கிற உன் மனசுக்கு
தப்பு நடக்காது, நடக்கவே நடக்காது. பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாம் நல்லதா அமையும். ம். ஆ வளர்மதி, அவங்க ஜாதகம் பார்த்த மாதிரி நாமளும் நட்ராஜ் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு வாட்டி பார்த்தா என்ன? உமா, ஆமாண்டி, மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல. சரி, வீட்டுக்கு போய் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம். சரி சரி.